இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய 7 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறது தானே என்று சொல்ல வசனத்தின்படி நாம் இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு வேத வாசிப்பு, வேத தியானம் மிகவும் குறைந்து விட்டது. நாம் இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய 2வது காரியம் என்னன்னா, தினமும் வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு ஆலயத்துக்கு நான் சென்றபோது ஒரு அருமையான ஒரு பாடல் வரி என் இருதயத்தை அப்படியே பாதித்தது. நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாடல் தான். பாருங்க, அந்த பாடல், வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். பிரியமானவர்களே, அந்த வசனத்தை கேட்டோன்னே என் இருதயத்தின் ஆழத்துல பேசின காரியம், வசனம் உணவு, அது மருந்து. பாருங்க, எத்தனை பேர் இன்றைக்கு காலகட்டத்துல மருந்து என்ன, வாழ்நாள் ஃபுல்லா நம்ம மருந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். பாருங்க, வசனமாகிய மருந்தை நம்ம அதை உட்கொள்ளும் போது கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக நம்மை அதை சுத்திகரிக்கிறார். பாருங்க, நம்ம ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா எத்தனை நாள் நம்ம உயிர் வாழ முடியும்? அதே போலதான் நம் வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பாடல் வரி அழகாக சொல்கிறது. அது உணவு, அது மருந்து என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, எவ்வளவு வேணும் நம் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம். ஒரு சம்பவம், ஒரு ஏழை குடும்பத்துல, ஒரு மிகவும் வறுமையான நிலைமையிலே, அந்த ஏழ்மை நிலைமையிலே அந்த ஒரு குடும்பம் போராடி கொண்டிருக்கு. இந்த குடும்பத்தில் அந்த அந்த தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்பவும் வேதத்தை எடுத்து வேதத்தின் காரியத்தை கற்றுக் கொடுப்பான். அன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, பட்டினியா இருக்கிறார்கள் பிள்ளைகள். அப்போது அந்த ஏழை பெண் என்ன செய்கிறாள்? வேதத்தை எடுத்து வேதத்தின் காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எலியா காகத்தின் மூலமாக கர்த்தர் போஷிக்கிறார். காகம் இறைச்சிலாம் கொண்டு வந்து கொடுத்ததுன்னு சொல்லிட்டு வேதத்தை வாசிச்சு அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறா. அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அங்கே அந்த பிள்ளைகளுக்கு இரவு உணவு இல்லை. ரொம்ப துக்கத்தோடு தான் அந்த பெண் அந்த வேதத்தின் காரியங்களை கற்றுக் கொடுக்குறா. பாருங்க, அன்னைக்கு ரொம்ப மழை பெய்ததுனால அந்த பெண் வீட்டின் ஜன்னலெல்லாம் பூட்டி வைத்திருக்கிறா. அப்போது அந்த இளைய மகள் எழும்பி சொல்றா, அம்மா, நீங்க எலியாவை காகத்து மூலமா போஷிச்சிங்கன்னு சொன்னீங்களே, நீங்க வீட்டு கதவு ஜன்னல்லாம் பூட்டி வச்சிருக்கீங்க, எப்படி காக்கா நம்ம வீட்டுக்கு இறைச்சி கொடுக்கும்னு சொன்னது. அப்போ அந்த மகளுக்கு, ஏழை அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, நம்ம பிள்ளை எவ்வளோ விசுவாசிக்கிற, நம்ம வேதத்தின் காரியங்களை சொல்லி கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா கேட்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் பேசி கொண்டிருக்கும் போது அந்த பகுதியிலே அந்த மலைக்கு ஒதுங்கின அந்த நாட்டுடைய நகர மேயர் அந்த வீட்டின் ஓரத்துல உட்கார்ந்து அந்த ஜன்னல் வழியாக அந்த பிள்ளைகள் பேசி கொண்டதை கேட்கிறார்.
பாருங்க, காக்கா நம்மளுக்கு போஷிக்குமேன்னு சொன்னோடனே அந்த மேயர் இருதயத்திலே பேசப்படுகிறது. பாருங்க, அந்த மேயரை எல்லாரும் எப்படி கூடுவாங்கன்னா, சந்தோஷமாக எல்லாரும் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, காக்கா காக்கான்னு சொல்லி கூடுவார்கள். அப்போ அவளுக்கு அந்த மேயருக்கு என்ன ஆசைன்னா, ஒருவேளை நம்மளை தான் கர்த்தருக்கு கொடுக்க சொல்றான்னு ஓடி போய் அந்த மலையிலையும் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய உணவுகளை கொண்டு வந்து ஜன்னல் வழியாக போட்டுவிட்டு சென்று விட்டான். அந்த பிள்ளை விசுவாசித்தது போல நடந்து ரொம்ப சந்தோஷமாக காக்கா உணவு கொண்டு வந்து விட்டது என்று சொல்லி சந்தோஷப்பட்டதான். பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நம்ம வேதத்தின் காரியங்களை நம் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வேணும் சொல்லி கொடுக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகள் வேதத்தின் வசனத்தில் விதைக்கப்படணும், அவங்க வளரணும் என்னும். பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 6:25 உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமையினால் உன்னை பிடிக்க விடாதே என்று சொல்லி வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. பாருங்க, இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி தெரிந்ததுன்னா, என்னுடைய நான் 11th 12th படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் என்னுடைய வகுப்பறையிலே எங்களுக்கு கற்று தந்த வசனம். அவர்கள் காலையிலே அந்த கிளாஸ் தொடங்கும் போது ஒரு வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த வாலிப காலத்துல பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பாருங்க, அந்த வசனம் பாருங்க, உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமையினாலே உன்னை பிடிக்க விடாதேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த வாலிப காலத்துல இந்த 11th 12th படிக்கும்போது அந்த ஒரு ஆசிரியர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம். வசனத்தை விதைக்கிறோமா? எத்தனை பேர் நிறைய காரியங்கள் செய்யறோம். நம்ம பிள்ளைகளுக்கு ஒருவேளை டியூஷன் எடுக்கலாம், இந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை நாம் சொல்லி கொடுக்கலாம். ஒருவேளை ஸ்கூல்ல டீச்சரா இருக்கலாம், நீங்க வசனங்களை பிள்ளைகளுக்கு முதலாவது சொல்லி கொடுக்கலாம். நீதிமொழிகள் 4:25 உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக செவ்வையாய் பார்க்கப்படுது. வேதம் சொல்லுது, ஒழுக்கங்களை கற்றுத்தொழுது. வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சங்கீதம் 1:1 அதிகாரம் அந்த இதுல 2வது வசனத்துல போடப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுது. என்னும் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியமும் பேதையை ஞானியமாக்கிறதா இருக்குதுன்னு சொல்லி சங்கீதம் 19:7 குறிப்பிடப்பட்டிருக்குது. சங்கீதம் 37:31 அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசக்குவதில்லை. நம்ம பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லி கொடுத்தா அது இருதயத்துல, வேதம் வசனம் எங்க விதைக்கப்படணும்? இருதயத்துல விதைக்கப்படணும். சிலர் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பரிசு வாங்கணும், பிள்ளைங்க எப்படி அதுக்கு பிரைஸ் பெற்றுக்கிடணும்னு சொல்லிட்டு வசனத்துக்கு திணிப்பாங்க, படிச்சு ஒப்பிக்க சொல்லி இப்படி பண்ணணும், பிள்ளைகளை இருக்க விடாதபடி. பாருங்க, அந்த பிள்ளைகள் வசனம் இருதயத்துல விதைக்கப்படணும். என்னும் சங்கீதம் 94:13 சிச்சித்து உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கினான். சிச்சிச்சு போதிக்கணும். என்னும் சங்கீதம் 119:44 நான் எப்பொழுதும் என்றைக்கும் ஒரு வேதத்தை கைக்கொள்வேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. நம் வேதத்தை கைக்கொள்ளணும், நம்ம பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். சங்கீதம் 119:72 அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லலாம். இவ்வளோ பொன் வெள்ளி ஐஸ்வர்யவான் இவ்வளோ இருந்தோம், எனக்கு வேதம்தான் முக்கியம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். இந்த வேதத்தை குறித்து சங்கீதத்துல அநேக இடங்களை குறிப்பிடப்பட்டிருக்குது. சங்கீதம் 119:13 வீண் சிந்தனையை நான் வெறுத்தும் போது வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. எத்தனை பிள்ளைகள் நம்ம பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு முறையாவது வேதத்தை நம்ம வாசிச்சிருக்கோமா? நம்ம பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கு 2வது நாளிலே கர்த்தர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், தினமும் வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு எங்கள் வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்க பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் நாங்க போதிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. நீ வேதத்தை மறந்தால் உன் பிள்ளையை மறப்பேன்னு சொல்லி வேதம் சொல்கிறதப்பா. நாங்க எங்க பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க நீங்க கிருபை தாங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்திலே கொடுக்கணும். துதிகான மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன்.